தப்பே பண்ணாத மாதிரியும் நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீ எவ்வளவு தரம் இறங்கி இருக்கேன்னு உனக்கு புரியுதா? நீ ஸ்டூடெண்டா இருக்க, இப்போ அந்த யூனிஃபார்ம் மாஸ்டர் போய் ஹாஸ்டல் யூனிஃபார்ம் போட்டு உனக்கு எனக்கு பாத்து சீரியஸ்லி மை ஹெட் இஸ் பெயினிங் गाइस. என்ன வேணும்? What do you think our head is not paining? கிளாஸ் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம ஏதா பண்ணோமா? பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஏய் ஏந்திடி என்னது? இப்ப நம்ம 12th ஏஸ் கிளாஸ்க்கே வந்து கொஞ்சம் பேட் நேம் அவமானமாயிச்சு அசிங்கம். இல்ல அந்த ஐயோ முட்டை எடுத்து போட்டுமா? ஐயோ அந்த தமிழ் அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க ஏதோ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கன்னு நினைக்கும் போது உள்ள வந்தா ஜாலியா போயிட்டு இருக்க. போ அப்படியே போ. இல்ல நம்ம முட்டை எடுத்தோம்ல ஓடி வரா. முட்டை எடுத்துட்டாங்க. சரி முட்டை திருடுறாங்க. 50% அஃபெக்ட் பண்ணதான் செய்யுது. ஐ அம் எக்ஸ்பிரசிங் தட். ஏன்னா இப்போ வந்து ஒருவேளை நீ தப்புதானா? தப்புதான். இந்த நரேட்டிவ் இப்படி இந்த நரேட்டிவ் தப்பா இருந்தா எப்படி தெரியுமா தப்பா இருக்கும்? வசந்தின்ற கதாபாத்திரத்தை எனக்கு ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் வார்டனா வேலை பாக்குறேன். இந்த டாஸ்க் இப்படி பண்ணக்கூடாது அப்படி நீ சொல்லலாம். ஆனா பார்வதி வசந்தி பார்வதி எஃபெக்ட் பண்ணாது. பார்வதின்ற கதாபாத்திரம் நீ பிளேயிங் அண்ட் கேரக்டர் அஸ் வசந்தி தானே. ஆமாண்ணா. யூசுவலா பார்வதின்ற ஒரு பர்சனோட மென்டாலிட்டியே வந்துட்டு இங்க இருக்க எல்லாரையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி வெளியே ஒரு தப்பான பேரை ப்ரொஜெக்ட் பண்ணணும்ன்றது மட்டும் தான் அவளோட ஃபர்ஸ்ட் டேல இருந்து இன்டென்ஷன். அது ஃபர்ஸ்ட் டேல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்துட்டு திருத்த முடியாது, அவங்கள திருத்த முடியாது யாராலையும். நீங்க போயிட்டு அந்த மாதிரி எதுலயுமே நீங்க போய் மாட்டாதீங்க. சிம்பிள். தெரிஞ்சிச்சுல அவங்க இனிமே ஐயோ நான் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும்ப்பா. இதுக்கு நான் பண்ணி ரொம்ப தப்பு. அது ஒரு மொட்டை கடுதாசி. யார் எழுதுனா பேர் கிடையாது. ஓகேவா? எழுதிருக்கிறது என்னன்னா தர்மலிங்கத்தையும் வசந்தியையும் குட்டி வாடனையும் சேர்த்து வச்சு எழுதிருக்காங்க. என்ன எப்படி இப்படி சொல்லலாம்? என்ன எப்படி கதறாங்க? இருங்க ஒரு நிமிஷம். பெர்னாண்டஸ் வசந்தி தர்மலிங்கம் நீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாலும் மத்த பேர் நான் வேற. தர்மலிங்கத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. ஏன் சார் அவர் கூட டான்ஸ் ஆடிட்டு அவர் கூட வெக்கப்பட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன தர்மலிங்கம் கூட சேர்த்து பேசிட்டீங்களே இவங்க கதறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பாத்துட்டேன் வசந்தியும் தர்மலிங்கமும் இங்க ஆடினத. நான் காலையில அதனாலதான் ரீட் பண்ணும்போது அங்க சுஜிதானே இருந்தாங்க. அப்படி சிரிச்சாங்க. அதனாலதான் காலையில புடவை பிரச்சனை நடக்கும் போது இதேதான் பண்ணாங்க. இப்ப அட்டென்ஷன் ஃபுல்லாவே வந்துட்டு என் பக்கத்துல இருந்து டைவர்ட் ஆகுது. எனக்கு வந்துட்டு இந்த வீட்ல ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேங்குது. கடந்த ஒரு 2 வாரமாவே கடந்த ஒரு 2 வாரமாவே வந்துட்டு அட்டென்ஷன்ன்றது என்ன தவிர என்கிட்ட டைவர்ட் ஆகி போயிருக்கு அப்படின்றது புரிஞ்சிருச்சு. எதையாச்சும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க பக்கம் ரம்யா பெர்ஃபார்ம் பண்றா, எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோடனே ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ இப்ப நம்ம கத்தி ஓட்ட முடியாது இதுக்கு மேல. சோ நம்ம வந்துட்டு இப்போ அழுது வரலாம் எமோஷனலா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே புரிஞ்சிச்சு. எல்லாமே பண்றாங்க. நமக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு கேம். அவ்வளவுதான். அந்த அட்டென்ஷன் போகும்போது ஒரு இன்செக்யூரிட்டி வருது பத்தியா? அந்த இன்செக்யூரிட்டி தான் இப்ப எனக்கு என்னன்னா நீ பர்ஃபார்மன்ஸ் நோ யூ ஹூ யூ ஆர் சார். சார் டாஸ்க்குள்ள இருக்கோம் சார். அமித் சார் டாஸ்க்குள்ள இருக்கோம். அமித் சார் வாங்க. சொக்கலிங்க சார். அது தர்மலிங்க சார். டேய் மாப்ள டேய் யூனிஃபார்ம் போடுறா டேய். முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரா பெரியய்யா? நாங்கலாம் அப்படியே சுத்திட்டு இருக்கோம். நீங்களா எல்லாத்தையும் அவன் பார் பின்னாடி போய் இப்படி ஒழுங்கு காட்டுறான் பாரு. பாத்தியா? எப்ப பார்த்தாலும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டு நம்ம மத்தவங்க சீரியஸ்லி காலையில நான் சேலைக்கே நான் போய் பொறுமையாவும் சொல்றேன். இதுல தப்பு இல்லைங்க. பேண்ட் எடுத்து வச்சது சேலை எடுத்து வச்சு எந்த வகையில தப்பாக்குறீங்க? நீங்க தான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க. நான் வந்து பாவாடை சட்டையோட வந்து நிக்கணுமான்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன தெரியுமா? தான் மேல இருக்கணும்னு காட்டுறதுக்காக எல்லாரும் கீழே மிதிக்கலாம். எக்ஸாக்ட்லி. நான் அப்ப கூட கேட்டேன் பிளவுஸ் ஏதாவது எடுத்து சரி ஓகே அது கூட கொஞ்சம் பர்சனலா போகுதுன்னு நீங்க எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்படி யோசிக்கிறவங்களும் கிடையாது. ஒரு அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்களோட மென்டாலிட்டி நமக்கு தெரியும். நான் அதான் சொன்னேன். மத்த யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. நீங்க சொல்றது எனக்கு வித்தியாசம். நீங்க இப்படி பேசுற ஆள் கிடையாது. சோ எனக்கு என் சேலை எடுத்து வச்சது சேலை கொடுங்கன்னு கேட்கறது எனக்கு தப்பு தெரியல. என் சேலை யார் எடுத்து வச்சீங்க வாங்கன்னு ஜாலியா நீங்க இதை டீல் பண்ணிருக்கலாம். அழுதாங்களா அப்படின்றது இந்த வாரம் வந்துட்டு ஒரு 4 ப்ரோமோல வரணும். ஐயா ஸ்கூல்னே பேசுங்களேன். நாங்க விக்லரா இருக்கோம்.
பார்வதி அழுதாங்களான்றது ப்ரோமோல வரணும் தானே சொன்னேன். இல்ல, சில விஷயம்லாம் ஒரு மாதிரி அது இல்ல இவருமே சில இடங்கள்ல என்ன நினைக்கிறாருன்னா வெளியில வந்து பேசுறாங்க, அதனால எனக்கு பர்சனலா கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாரு. அதே விஷயத்த சொல்லி எனக்கு ஒரு ஐ ஃபீல் பிட்ரேட். எனக்கு என்னமோ ஒரு துரோகம் நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயத்த ஒரு டேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அவங்க இப்படியெல்லாம் பேசும்போது இதே சொல்லி ஆமா இட்ஸ் ஆல் அது அந்த ப்ரொஜெக்ட் நான் யோசிக்க மாட்டேனா இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், என்ன மாதிரி போகும். இதை நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க 24 hours பாத்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாரும் எவ்வளவு பாப்பாங்க. இதேதான் சார் இதேதான் இங்க நடக்கிற பிரச்சனை, புரியுதா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இல்ல ஒண்ணுமே இல்லங்க. அன்யூனிஃபார்ம் இருந்தாலும் வரலாம், வாங்க. ஒண்ணுமே இல்ல. திவ்யா வாங்க இல்ல ஒண்ணும் பிரச்சனை, வாங்க. ஹாஸ்டல் தான் அதுக்கப்புறம் ஒரு 5 minutes அப்புறம் நீங்க ஃப்ரீயா. ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன அட்ரஸிங் மட்டும் தான். வேற யார் இருக்கா உள்ள? இல்ல உங்களுக்கு இங்க ஓகேவா? லிவிங் ஏரியா பெட்டரா? ஓகே லிவிங் ஏரியா வாங்க லிவிங் ஏரியா பெட்டர். ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் தான். ஒண்ணுமே இல்ல, இதை மட்டும் நான் அட்ரஸ் இல்ல அவ்வளவுதாங்க. இது மட்டும் அப்படியா? மாத்தலாமா வேணாமா கேக்குறேன். ஆக்சுவலா ஸ்கூல் டைம் இப்ப முடிஞ்சதுதான், ஹாஸ்டல் டைமிங் தான். அதுக்காக தான் நம்ம பேசுறோம், புரியுதா? வேற ஒண்ணுமே இல்ல. யார பத்தியுமே மொட்டை கடிதாசில இப்படி பேசக்கூடாதுன்றதுக்கு தான் சொல்றோம். நீங்க வாங்க, நீங்க சில்லாங்க. டோன்ட் தர்மா உனக்கு புரிய மாட்டேங்குது, விடு பாரு. ஓகே, இந்த லெட்டர் ரொம்ப க்ளோஸ்டா இருக்கு. நீங்களே படிக்கிறீங்களா இல்ல தமிழ் வச்சு படிக்கலாமா? யார் படிச்சா கரெக்டா இருக்கும்? இந்த லெட்டர் யார் படிக்கிறா? நீ படிக்கிறீங்களா? டாஸ்க் ஒரே நிமிஷம் வந்துட்டோம். அவரு பெர்னாண்டஸ் வந்துட்டோம். ரொம்ப லோவா இருந்துச்சு. ஓகே, இப்போ இங்க வந்து படிச்சிருங்களா? ஒரு வாட்டி படிச்சா போதும். தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற காரணத்தினால் அதான் படிக்கிறேங்க. தர்மலிங்கம் சார் கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற காரணத்தினால் அசிஸ்டன்ட் என்ற குட்டி வார்டனின் கையை காயப்படுத்தி விட்டு தர்மலிங்கம் சாரை அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு உள்ள எடுத்துக்கொண்டு பாவப்பட்ட குட்டி வார்டனை வெளியே தள்ளிவிட்டு அவர் மனசை காயப்படுத்தி விட்டார் வார்டன். அவ்வளவுதானே? இதுதான் வந்து லெட்டர். இப்ப நீ உட்காருங்க, வச்சுக்கோ. இப்ப நான் பிரஜினா பேசிடுறேன், அப்ப பிரின்சிபலா பேசுறேன். வேண்டாவா? ஓகே, நம்ம சாரி இல்ல பிரின்சிபலா. ஓகே, டாஸ்க்ல இருக்குதா? நான் பிரின்சிபலா பேசுறேன். ஓகே, பிரின்சிபலா பேசுறேன். ஓகே, நைட் பேசுவோம். ஏன்னா அவங்க வெளியே போய் அப்படி பேசும்போது இப்படியும் பேசினா அப்படி பேசினாங்க, தப்பா பேசல. பிரஜினாவும் பேசணும், பிரின்சிபலா பேசணும். ஆமா, இப்ப நான் பிரின்சிபலா பேசுறேன். ஒரு டாஸ்க்னு எடுத்துக்கிட்டா காலேஜ், ஸ்கூல், ஆபீஸ், வாட் எவர், நம்ம ஸ்கூல் டாஸ்க் எடுத்திருக்கோம். அந்த டாஸ்க்குள்ள ஒரு கடிதாசிகள், மொட்டை கடிதாசி, காசிப்ஸ் விஷயங்கள் வரதான் செய்யும். நம்ம இப்ப இங்க இருக்கும்போது கிச்சன் விஷயமா கிச்சனோட டிமாண்ட்ஸ் என்னன்றது ஒரு காசிப்பா வந்திருக்கு. காசிப்னா அந்த லெட்டர்ல பேர் வராது. அது அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்க முயற்சி பண்ணலாம், பிடிக்க முடியுமான்ற எனக்கு தெரியாது. ஆஸ் அ பிரின்சிபலா நானும் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒன்னொன்னா படிச்சுட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, இந்த முன்னாடி படிச்சிருக்கோம். அந்த லெட்டர் படிக்கும்போது வசந்தி மேம் அங்க இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அவங்க ரியாக்ஷன் பெருசா தெளிவுபடுத்தல. அதுக்கு காரணம் என்னன்னா, மேபி நம்ம ஒரு கேமா ஆடிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி அதுக்கு அங்க அட்ரஸ் பண்ணலான்ற அவங்க நினைச்சிருக்கலாம், அது எனக்கும் தெரியல. முடிச்சுட்டு வெளியே போகும்போது வியானாவோட இஷ்யூ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தரணும், லெட்டர் தரணும், உட்கார வச்சு எழுதி வச்ச உடனே அதை எழுத விட்டுட்டு விக்ரம் கூட நீங்க எல்லாம் பேசும்போது நான் இந்த பக்கம் விக்ல கூட ரொம்ப பேசும்போது தான் வசந்தி மேம் இந்த இஷ்யூ கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த லெட்டரை படிச்சதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு மொட்டை கடிதாசி காசிப்ன்றது ஒரு சாதாரண விஷயம். ஓகே, இது பர்சனலா ஹர்ட் ஆகுறது
வசந்திக்கும் தர்மலிங்கம் அப்படின்றது வசந்தி கிட்ட பேசும்போது நான் எடுத்துக்கிட்டேன். தர்மலிங்கம் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க அது கரெக்டு தான், பட் எனக்கு அது அப்படியே விட்டுலாமே, எனக்கு பெருசா ஒரு இதா தெரியலன்ற அவர்கிட்ட கூப்பிட்டு பேசல. நான் பேசினதுக்கு அப்புறம் அங்க தர்மலிங்கம் வருவாரு, வசந்தி கதாபாத்திரம் வருவாங்க கிளியர் பண்றேன். ஏன்னா பயாசா பிரின்சிபல் பேசுறான்னு யாரும் சொல்லிடக்கூடாது, நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப தர்மலிங்கம் சொன்ன, இல்ல அப்படியே விட்டுலாமே, ஒரே விஷயத்த ஒரு 4 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி குத்துனா குத்துறது தான் பெருசா வெளியே தெரியும், அந்த ஸ்பெசிபிக்கா. சோ அந்த வார்த்தையை விட்டுட்டு கதாபாத்திரமா பார்க்கும்போது மொட்டை கடைசி யார் வேணா போடலாம். சோ இதுதான் இங்க நடந்திருக்கு. ஆனா இது பர்சனலா வசந்தி கதாபாத்திரத்துக்கு ஹர்ட் ஆயிருக்குன்றது அவங்க பதிவு பண்றாங்க. அப்ப நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஒரு பிரின்சிபலா கரஸ்பாண்டன்ட் ரீச் பண்ண முடியல, வெளியூர் பயணத்தில் இருக்காங்க. சோ இந்த இடத்துல ஒரு காசிப் பதிவு பண்றீங்க, வெல் அண்ட் குட். அது யாரு கண்டுபிடிச்சு அவங்களை தண்டிக்க முடியாது, சஸ்பென்ஷன் பண்ணலாம், வார்ன் பண்ணலாம். இப்ப நான் உங்களை வச்சால நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளோ க்ளோஸா ஒரு விஷயத்த பதிவு பண்ணி நீங்க எழுதுறீங்க, அது யார் எழுதுறா எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இதை நீங்க தயவு செய்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்படி பதிவு பண்ணாம கொஞ்சம் பார்த்து எழுதுங்க ப்ளீஸ். இது என்னோட ஒரு ரிக்வெஸ்டாவும் வார்னிங்காவும் இருக்கட்டும். ஏன்னா இது சம்பந்தப்பட்ட வசந்திக்கும் தர்மலிங்கமும் இருக்கு. இது என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டாஸ்கா போகும்போது தே பிளேயிங் அ கேம். நான் சொல்றேன், அவர் ஒரு கதாபாத்திரம் ஸ்ட்ராங் ஆர்மி மேனா ஜாயின் பண்ணாம இருந்திருக்காரு, செகண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காரு, செகண்ட் டே கொஞ்சம் பிளெக்சிபிளா இருந்திருக்கு, சான்சஸ் கொடுக்குறேன். 3ஆம் நாள் வரும்போது அவர் கொஞ்சம் அந்த கடுக்கன்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவரோட டிரான்சிஷன் கதாபாத்திரத்தை தருது. யார் வேணா கதாபாத்திரம் எப்படி வேணா பிளே பண்ணலான்றது இருக்கு. சோ அந்த வேரியேஷன் ஒன்னொன்னா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிளே நடக்குது. இது அக்செப்டன்ஸ். இது பிரின்சிபலுக்கும் பார்க்கும்போது தெரியுது, பிரின்சிபல் அது அவங்க அதை நம்ம போய் கேட்க முடியாது. சோ இங்க கதாபாத்திரத்துக்காக தான் காசிப் நடந்திருக்கே தவிர்த்து பர்சனல் அட்டாக்கா யாருமே எழுதவும் கூடாது. இது டாஸ்க் உள்ள நான் பார்த்தது லெட்டர் படிக்கும், இது எனக்கு தவறா தெரியல. பட் இருந்தாலும் ஒரு பிரின்சிபலா நான் என்ன அட்ரஸ் பண்றேன்னா, மேற்கொண்டு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது தயவு செய்து அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி அவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்றது என்னோட கோரிக்கையும். அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க, அது அவங்க சொன்னாங்க, அட்ரஸ் பண்ண சொன்னாங்க. இல்லைனாலும் நான் அட்ரஸ் பண்ணிருப்பேன். இது என்னோட இதுக்கப்புறம் தர்மலிங்கம் சார் நீங்க வந்து ஒரு 2 வார்த்தை பேசுங்க. ஆஸ் அ கேரக்டரா சொல்றேன், இல்ல கதாபாத்திரமா தான் சொல்றேன், வேற எதுவும் நான் பேசல. இல்ல ஒரு விஷயம் முதல்ல வந்து நானும் வந்து பேசணும், சம்பந்தப்பட்டவங்க முதல்ல இட்ஸ் a very general address தான். பிரின்சிபல் சார், தர்மலிங்கம் சார், நான் கையை தூக்குனது வந்து லெட்டருக்காக கிடையாது, ஐ மீன் இந்த பிரச்சனைக்காக கிடையாது, லெட்டர் ரிலேட்டடா, ஐ மீன் என்டையர் எங்க ஸ்டூடெண்ட் சைடுல இருந்து பேசுறதுக்கு. ஐ அம் நாட் லைக் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அத பத்தி பேசுறேன். நீங்க தர்மலிங்கம் கதாபாத்திரத்தை மட்டுமே நினைச்சு பேசலாம், உங்களுக்கு தம்பியோ அண்ணனை பத்தி பேசவே வேண்டாம். இங்க டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு, நீங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பேசலாம். அப்படிதான் டாஸ்க் படி தான். இப்போ இந்த விஷயம் வந்து அங்க பெர்னாண்டஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு இருந்தாரு, அது ஏதோ கையில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, அது உடைஞ்சிருச்சு, கை வெட்டுருச்சு. இதுக்கு வந்து நான் காரணம்னு யாரோ சும்மா ஃபன்னுக்காக சொன்னாங்க. அதை பார்த்து நான் பெர்னாண்டஸ் கிட்ட, என்ன பெர்னாண்டஸ் அப்படி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ஃபன்னா கேட்டேன். அவங்களும் அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எதுவும் பண்ணல அப்படின்னு ஃபன்னா சொன்னார். அண்ட் இதுக்கும் இந்த அவர் கை காயப்படுறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே அந்த அளவுக்கு அவங்க கை காய ஆகிறதுக்கும் வசந்திமாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சம்பந்தம் படுத்துறது வந்து எந்த அளவுக்கு சில்லியா இருக்குன்னா, அது வந்து ஒரு ஜோக்கா தான் எடுத்துக்க முடியும். அது ஒரு பர்சனல் அட்டாக்க எப்படி எடுத்துக்கிறது சத்தியமா ஏன் மண்டைக்கு தோட மாட்டேங்குது. அது எப்படி ஒரு பர்சனல் அட்டாக் அப்படின்னா வந்து வசந்திமா அது வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கா கருதுறாங்க. அது எனக்கு ஏன் மண்டைக்கு சுத்தமா எட்ட மாட்டேங்குது. அதே மாதிரி கைவசம் பண்றது அப்படிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்கல. சரி, பசங்க முன்ன பின்ன ஏதோ 2 வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அது அப்படியே அவங்கிட்டு போயிட்டுமே. அது ஏன் அது கோடிட்டு ஒரு விஷயத்தை இவ்வளவு ஊதி பெருசாக்கணும் சத்தியமா எனக்கு தெரியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும். தேங்க்யூ தர்மலிங்கம். வசந்தி வந்து நீங்க உங்களோட கோரிக்கையை சொல்லலாம். வசந்தியா மட்டும் பேசணும். வசந்தியா தான் பேசுவேன். இல்ல இது என்னோட பிரின்சிபலோட சோ இதுல வந்து என்னன்னா ஊதி பெருசாக்குற விஷயம் இல்ல,
யூஸ் பண்ண வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல தான் நமக்கு வந்து பிரச்சனையா இருக்கு. அவர் வசம் இழுத்து அப்படின்ற மாதிரி இருக்கிற வார்த்தைகள். அப்புறமேட்டு அது சொல்லும் போது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு வார்டனை வந்து வார்டனுடைய பொசிஷன்ல அவங்க வந்து யாரோ ஒரு இன்னொரு டீச்சர் கூட பேசுறாங்கன்னா அதை வந்து அதை மைல்டாவே வந்து கன்சிடர் பண்ணலாமே. அதை ஒரு வேர்டிங்ஸ்ல அதை சொல்லும்போது அழுத்தம் பண்ணி அதை இங்க பொதுவுல வந்து படிக்கும்போது தான் நமக்கு அது பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்ஸாவே அது வந்து ரொம்ப அட்டாக் ஆகுது. சோ அதைத்தான் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன் பிரஜன் கிட்ட, ஐ மீன் பிரின்சிபல் சார் கிட்ட, சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் சார் கிட்ட. சோ எனக்கு வந்து என்னன்னா, வாட் வி ஆர் டூயிங் இஸ் அ பிளேன்றது எல்லாருக்குமே தெரியும். வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் த டாஸ்க் தான். ஆனா அதை வந்து நோட்டீஸ் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ் பயன்படுத்தி அதை ஒரு லெட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி படிக்கும்போது, இங்க படிக்கும்போது வந்து நான் அதை கடந்து போயிட்டேன். அங்கே வந்து நான் என்னுடைய ஸ்ட்ராங்கா நான் இதை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லணும்ட்டு தான் நான் வந்தேன். பட் தென் ஓகே, எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபன்னா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு அப்படின்றத சொல்றதுக்கு தான் நான் இங்க வரேன். நீங்க எதை பத்தி வேணாலும் ஃபன் பண்ணுங்க, பட் ஆனா வந்து இப்போ இந்த லெட்டர்ல மென்ஷன் ஆன ஒரு 5 பாயிண்ட்ஸ்ல 5 பாயிண்ட்ஸுமே வந்து வார்டனை வந்து ரொம்ப கார்னர் பண்ணி சொன்ன மாதிரி தான் இருந்தது அந்த ஃபுல் லெட்டருமே. அது வேண்டாம், அப்படி அந்த விஷயத்தை ஒரு நரேட்டிவ செட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க பேசுறேன். நான் பேசலாமா? இது வந்து இது அப்படியே இது டிஸ்கஷனா போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது கண்டிப்பா இது வந்து ஓகே இல்ல பேசலாம், இல்ல பேசலாம், இல்ல வேண்டாம் சொல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். பேச வேண்டாம்னு சொல்ல கொஞ்சம் தைரியமா இருங்க. ஆனா நீங்க பேசுற வார்த்தைகள் தயவு செய்து நீங்க பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பேசுங்க. ஒரு நிமிஷம், இது என்னோட ரிக்வெஸ்ட். பேசுறேன். தமிழ் டீச்சராகவும் இந்த ஸ்கூல்ல அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ண சக ஊழியராகவும் நான் இதை அட்ரஸ் பண்றேன். இந்த இஷ்யூவை நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேல, இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் டேல வசந்தி மேமும் தர்மலிங்கம் சாரும் சைக்கிள்ல டபுள்ஸ் போனாங்க. அதை நான் கேள்வி கேட்டேன். அதை நான் கேள்வி கேட்கும்போது, எப்படி நீங்க பசங்களுக்கு முன்னுதாரணம், தவறான முன்னுதாரணம் சொல்லும்போது, அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போக கூடாதான்னு கேட்டாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு, நியாயமான விஷயம். ஏன் ஒரு இடத்துல வேலை பார்க்குற ஆண் பெண் நண்பர்கள் சைக்கிள் நான் சொன்னேன் சாரி அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் பசங்க கிட்டயும் அட்ரஸ் பண்ணேன். அது அப்படி கிடையாது. நீங்க படிக்கிற பசங்க, உங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கும், நாங்க சொல்லுவோம், அதுக்காக நீங்க கேள்வி கேட்க கூடாது. நாங்க ஸ்டாஃப் ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி மூவ் பண்றேன். அப்புறம் அவங்க 2 பேரும் அவர் என்னோட டீச்சர், கூட ஒர்க் பண்ற டீச்சர், அவர்கிட்ட பேசினதுல இருந்து அவருக்கு வசந்தி மேம் மேல ஒரு ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை அவர் அவங்க கிட்டயும் தெரியப்படுத்துறாரு பல வகையில. அதுக்கு அவங்களும் கொஞ்சம் she was also playing along, அவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்ற மாதிரி தான் தூரத்துல இருந்து பார்த்த எனக்கு கனி டீச்சருக்கு, தமிழ் டீச்சருக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு காலையில எல்லாம் அவங்க கையை சுத்தி ஆடுற அளவுக்கு இது போச்சு. இது ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. நடுவுல கையில இவருக்கு அடிபட்டுருச்சு. நம்ம குட்டி வார்டன் அழைக்கப்படுற அசிஸ்டன்ட் வார்டனுக்கு கையில அடிபட்டுருச்சு. இதுக்கு நடுவுல பசங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் சொல்லி கிச்சன் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல அவங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற கோவம் எல்லாத்தையும் எழுதி போடுறாங்க. இப்போ அதை நம்ம சாயந்தரம் வந்து படிக்கிறோம். அதுல படிக்கும்போது அதுல ஒரு லெட்டர் இருக்கு. தர்மலிங்கத்தை, அது என்ன எனக்கு சரி நான் சொல்றேன். தர்மலிங்கத்தை இவங்க உள்ள எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக, அதுல கைவசம்னு நீங்க சொன்ன மாதிரி கூட இல்ல சார், அவர் வசம். வசம் அப்படிங்கறதுனா கிட்டன்னு அர்த்தம். இந்த வசம் அப்படிங்கறது தவறான அர்த்தம் கிடையாது. வசம்னா என் கிட்ட, அவர் வசம், அவர்கிட்ட கிச்சனுக்கு உள்ளன்னு ஒரு வார்த்தை இருக்கு. கிச்சனுக்குள்ள எடுத்துக்கிட்டு இவரை வெளியில துரத்தணும் அப்படின்ற அர்த்தத்துல அவங்க பண்ணிருக்காங்கன்னு இருக்கு. முதல்ல என்ன இருக்குன்னா, அவங்க அவருக்காக வேணும்னே கைய வந்து இது பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது ஒரு முகம் தெரியாது ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வார்டன் மேல இருக்கிற கோவத்துல எந்த முகாந்திரமே இல்லாம எழுதின ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர். இது யாருமே கூப்பிட்டு நீங்க வாங்க, நீங்க அவர் கையை இது பண்ணீங்களா, நீங்க வாங்க, நீங்க இப்படி பண்ணீங்களான்னு கேட்கவே போறது இல்ல. இது வந்து ஒருவேளை இந்த சாட்டர்டே போற அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு பிரச்சனையாவே எனக்கு தெரியல அப்படின்றதுனால நான் இது ஒண்ணுமே இல்ல, தேவையில்லாம ஊதி பெருசாக்கலன்னு இவங்க சொன்னாங்க. பட் எனக்கு இது ரொம்ப பெருசா ஊதி பெருசாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. இதுதான் என்னோட கருத்து. இது இவ்வளவுதான் இப்படி பார்க்கணும். ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பேசிட்டாங்க, அதுவும் பேர் கூட சொல்ல தைரியம் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பேசிட்டாங்க, அப்படிதான் இதை எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். நன்றி. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்ப என்ன தெரியுமா,
இந்த பிரச்சனை வந்து இல்ல இந்த பிரச்சனை இதோட விடலாம். ஆனா என்ன தெரியுமா, இல்ல இல்ல ஒரு இல்ல 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 நாங்க பேசணும்ல, அது எதுக்கும் அவங்க வெயிட் பண்றாங்க, சபரி வெயிட் பண்றாங்க, ரம்யா வெயிட் பண்றாங்க. நீ எத்தனை பேர் இத பத்தி அதுதான் சபான்னு வந்துட்டா இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, இந்த லிவிங் இல்ல இல்ல உங்க பிரச்சனைக்கே வரல வியானா, நீங்க வேற பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துப்போம். இப்ப என்னன்னா இந்த இடத்துக்கு வந்தது ஏன் அட்ரஸ் என்னன்னா, நாளைக்கு நானும் சொக்கத்தங்கமும் வசந்தியும் தர்மலிங்கமும் போய் தனியா உட்கார்ந்தாங்க. தர்மலிங்கம் போயிட்டாரு, நான் சொக்கத்தங்கம் பயாசா டிசைட் பண்ணிட்டாரு, வசந்திக்கு ஆப்போசிட் நியாயம் கிடைக்கல சொல்லி பிரின்சிபல் மேல திரும்பக்கூடாது. அது எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வந்துட்டா இப்ப என்னன்னா யாரையும் ஹர்ட் பண்ணாம தான் நம்ம பேச்சுவார்த்தை, எது நியாயம்னு சொல்ல. இப்ப இவர் பேசிட்டாரு, அவர் பேசிட்டாரு, ஸ்டாஃப்ல இருந்து பெர்னாண்டஸ் பேசணும். அதுக்கப்புறம் ஒருத்தரா உங்களோட விஷயத்த கோரிக்கையா சொல்லுங்க தவிர யார் எதுனா கூட சொல்லணும் அவசியம் கிடையாது. அது காசிப் அப்படிதான், அதெல்லாம் அட்ரஸ் பண்ண அவசியமே கிடையாது. சோ நடந்துச்சு, மேற்கொண்டு இப்படி ஒரு விஷயம் வந்தா நடக்காம பாத்துக்கோங்க, வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பெர்னஸ் நீங்க வந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு எல்லுன்ற விஷயத்தை ஆட்டி எண்ணெய் ஆக்கின்னு இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் நான் வேணாம் தான் சொல்லுவேன். செகண்ட் ஆஃப் ஆல் இது தப்பு தான், இது தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை. தப்புன்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதும் தப்பு, டீச்சர்ஸ் பண்ணதும் தப்பு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், வார்டன் எல்லாம் ஒண்ணுதான், ஸ்டாஃப் ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு. ஏன்னா இந்த விஷயத்த வந்துட்டு நம்ம தர்மலிங்கம் சாரும் வசந்தி மேமும் போனதை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மனசுக்குள்ள மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போட்டதே வந்துட்டு அவங்க 2 பேர் தான். ஸோ அப்படி ஒரு விதைய விதைச்சதே வந்துட்டு அவங்க 2 பேர் தான் போது அதுவே வந்துட்டு ஒரு தப்பு. அதை நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எழுதி காமிச்சது வந்துட்டு ஒரு தப்பு. நீங்க அதை வந்துட்டு கலாய்க்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு வசந்தி மேம் பண்ணதையும் தப்புலாம் சொல்லலாம். வசந்தி மேம் வந்துட்டு என்கிட்டயே கேட்டிருக்காங்க, நீ என்ன அந்த ஸ்டூடெண்ட் வியானா கூட மட்டும் தனியா உட்காந்துருக்க, வியானா கூட மட்டும் தனியா போற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சோ இதுவாச்சும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்க்காம அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு ஸ்கூல் குழந்தையோட ஒரு அசிஸ்டன்ட் வார்டனை சேர்த்து வச்சு பேசுறது வந்துட்டு ரொம்ப தப்பு. சோ அந்த மாதிரி எல்லா சைட்லயும் தப்பு இருக்கு. அப்படி தப்பு இருக்கும் போது இந்த லெட்டர்ல வந்துட்டு வார்த்தைகள்ல வந்துட்டு பெருசா எனக்குமே வந்துட்டு எவ்வளவு பெரிய தப்பு இருக்கு அப்படின்றது தெரியல. சிரிக்காதீங்க விக்ல இல்ல, யாரு நீங்க எங்கேயோ வந்து கோர்த்து இது பண்றீங்க. இப்ப மக்களே இப்ப புரியுதா? பாத்துக்கோங்க, அந்த ப்ளூ கலர் சக்கா அவர் ஸ்கூல் குழந்தை கிடையாதான், அவருக்கு 48 வயசு ஆயிடுச்சான் சொல்லிட்டாரு. சோ ஸ்கூல் குழந்தை. சோ இந்த மாதிரி இந்த பிரச்சனைய பத்தி வந்து எல்லாருமே தனித்தனியா போய் பேசுறது வந்துட்டு ஒரு தேவையில்லாத வேலையா நான் பாக்குறேன். ஒரு அசிஸ்டன்ட் வார்டனா நீங்க இது எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க வந்து உங்க ஸ்கூலுக்குள்ளேயே முடிச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா இது ஸ்கூல் பிரெமிசஸ் உள்ள நடந்த விஷயம், இது ஹாஸ்டலுக்குள்ள வரல. நைட் ஹாஸ்டல்ல நீங்க வந்து காலையில அவங்க புடவை எடுத்து வச்சுங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹாஸ்டல்ல அட்ரஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருதுன்னா அதை ஸ்கூல்லயே பார்த்து ஸ்கூல்லயே முடிச்சிட்டு வந்துருங்க. யாருக்கும் மனக்கசப்பு. இங்க டைனிங் ஏரியால தான் புகார் பெட்டியே இருந்துச்சு. இல்ல அங்க இருந்து பிரின்சிபல் ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. இது ஒரு நிமிஷம் இது புகார் பெட்டி டைனிங் ஏரியால இல்ல. அப்படி ஒரு புகார் பெட்டிய 2 வார்டனும் வைக்கல. இத ஸ்கூல் ஏரியால நீங்க வச்சிருக்கணும். இல்லனா இந்த மாதிரி கிச்சன் டீம்ல நடக்கிற பிரச்சனைகளை சொல்றதுக்கு நாங்க இங்க ஒண்ணு வைக்கணும், எங்க கிட்ட சொல்லி இருக்கணும். இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்மே தெரியும், 2 புகார் பெட்டி வச்சிருந்தேன். சொன்னீங்களா எங்க கிட்ட? உங்க மேல வர புகார் சொல்றேன். காலையில இங்க எல்லாருமே இருக்கப்ப அப்ப யார் எந்த சிந்தனை எழுதிங்கன்னு தெரியல, எல்லாருமே இருக்கப்பதான் சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். கிளாஸுக்கு தெரியுமான்னு கேள்வி. நீங்க உட்கார்ந்து பேசுங்க, எல்லாம் உட்கார்ந்து பேசுங்க. உட்காருங்க. ஒரு நிமிஷம். 2 பேருக்குமே தெரியலனா என்ன நீங்க எங்களை கண்காணிச்சீங்க? வச்சது பிரின்சிபலுக்கு தெரியும் சார், உங்க எல்லாருக்கும் சொல்றேன் சார் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இத பிரச்சனையா நீங்க எடுத்துட்டு வர்றது எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ ஒரு நிமிஷம். இப்போ நீங்க வந்து ஸ்கூல் நீங்க இங்க நைட் ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. ஹாஸ்டல்ல வந்துட்டு டீச்சர் எடுக்கிற கிளாஸ் சரியே இல்லைன்னு எங்க கிட்ட சொன்னீங்கன்னா எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே நீங்க எங்க கிட்ட வந்துட்டு கிளாஸ்ல டீச்சர் எடுக்கிற கிளாஸ் எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும், ஹாஸ்டல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைக்கணுமா, டியூஷன் வைக்கணுமான்றத நாங்க அதை வந்துட்டு யோசிப்போம். நீங்க ஸ்கூல்ல ஒரு விஷயம் பிளான் பண்ணி இங்க ஒரு போர்டு, நீங்க ஒரு பாக்ஸ் வச்சுட்டு அந்த
அது எங்க கிட்ட சொல்லல சார் வார்டன்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த விஷயத்தை வார்டன்ஸ் ஹேண்டில் பண்ணிடுவாங்க இங்க பாருங்க சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் இல்ல என்னதான் சொல்லிருக்காங்க ஏன் வச்சா என்ன கேட்டிருக்காங்க நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் சார் வைக்கிறப்பயே சார் எனக்கு இந்த பாக்ஸ் நான் இங்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து இதுல எழுதி ஒட்டி எழுதி தந்த தமிழம்மா மேம் அங்க சார் இங்க பாருங்க தர்மலிங்கம் சார் அவருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏய் மச்சான் வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கா அவங்க பிரச்சனை பேசி முடிச்சு அது பேசலாம் உட்காருங்க அதான் என்னோட முடிஞ்சிச்சு சொன்னா நான் ஸ்டூடண்ட்ஸ் உட்காருங்க ஒரு ஒருத்தரா வரணும் முடிஞ்சிச்சா இல்லையா ஸ்டூடண்ட்ஸ் உட்காரணும் இப்ப நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லையே இன்னும் அவங்க இருக்காங்க ரம்யா கேட்டுக்கா அதுதான் நீ பேசிட்டு நீங்க உட்காருங்க பேசலாம் உட்காருங்க பேசலாம் வாடா குமரா அடுத்து பேசுற வாடா அவன் முடிச்சிட்டு சார் அண்ணன் முடிச்சிட்டோம் சோ இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறதா இருந்தா நீங்க பேசாதீங்க இதுக்கு மேல வந்துட்டு பேசாதீங்க போதும் அவ்வளவுதான் யாருமே எக்ஸ்ட்ரா பண்ணுவீங்க இல்லாத பிரச்சனை பண்ணுவீங்க இந்த மாதிரி குமரன் நெக்ஸ்ட் நீ பேசு சரி ஓகே ஐயா இனிமேல் வந்து இப்படி அட்ரஸ் பண்ணாத அததான் சொல்ல போறேன். நாம வந்தோம் இல்ல. இதை அததான் நான் சொல்ல போறேன். ஒரு நிமிஷம் நான் ஒரு வருஷம் அததான் சொல்ல போறேன். தெரியணும் இல்ல, ஒரே ஒரு சில விஷயங்களை இப்படி எழுதக்கூடாதுன்னு தெரியணும்ன்றதுக்காக தான் நான் பிரின்சிபல்ட்ட ரீச் பண்ணதே. இதுல இருக்கிற நான் வந்து அப்படி யோசிச்சேன் இவங்க வந்து இப்படி யோசிச்சேன். சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்றீங்க நீங்க சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாப்போம் என்னென்னலாம் வந்து ஃபன் பண்றாங்கன்றதுக்கு ஒரு லிமிட் இருக்குன்றத தான் சொல்றோம் நாங்க. இருக்கு அத வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க சத்தியமா சொல்றேன். ஏன்னா அது எடுத்துட்டு போனது ரொம்ப ஃபன்னா எடுத்துட்டு போனது அது டைவர்ட் ஆகி அது ரொம்ப அசிங்கமா போயிட்டு நீங்க எழுதின அந்த லெட்டர் வந்து அசிங்கமா இல்லையா? ஏங்க நான் சொல்ல வந்ததே வேறங்க. நீங்க மொட்டை கடுதாசின்ற ஒரு பாயிண்ட கொண்டு வரீங்கல்ல அதுல வந்திருக்கிற அந்த லெட்டர்ல இனிமேல் கொஞ்சம் பார்த்து வார்த்தைகள் பயன்படுத்துங்க. இதை யாரும் டைவர்ட்லாம் பண்ணல. உங்களால ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் டீச்சர்ஸ் நாங்க மட்டும் அவ்வளவு குறை பண்றோம் சொல்றீங்கல்ல அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குன்னு சொல்றோம் அவ்வளவுதான். இத வந்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்க இத டிஸ்கஷனா கொண்டு வாங்க. போயிட்டே தான் இருக்கும். பேசுவோம் ஒருத்தவங்க பேசுவோம் ஒருத்தருக்கு இருக்கு நீங்க வந்து பேசிட்டு போங்க அங்க உட்காந்து பேசினா எல்லாமே ஸ்பாயில் எக்ஸாக்ட்லி பேசுங்க. எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் வார்டன் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கூலோட ஒரு ஸ்டூடெண்டா பேசுறேன். வார்டன் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். லைக் உங்களுக்காக சொல்றேன் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சார்பாக தான் சொல்றோம். எங்க எல்லார் மேலயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கு. எல்லாருமே டாஸ்க்ல தான் நாங்க யாரும் பிளே பண்ணோம். யாரும் டாஸ்க தாண்டி ஒருத்தர் நாங்க எதுவுமே ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டாஸ்க தாண்டி யாருமே எதுவுமே இங்க பண்ண கிடையாது. அது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் டாஸ்க் தாண்டி போகும்போது கூட பர்சனலா கேட்டிருக்கோம் என்னாச்சு உனக்கு அப்படின்னு. இல்ல நான் கேரக்டர் எடுத்து பிளே பண்றேன்னு கூட சொன்னாங்க. அதுவும் நடந்திருக்கு. நாங்க எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகி நாங்க போகவே கிடையாது. அண்ட் நீங்க தான் உள்ள வந்து நேத்து நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன் நேத்து தான் நினைக்கிறேன் அவங்க வந்து கல்யாணம் சொல்லிக்கிறேன் கல்யாணம் பண்ணி வைங்க எங்களுக்கு இதை நான் அட்ரஸ் பண்ண எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனா அவங்க எல்லாருமே அட்ரஸ் பண்ணனாலதான் இதை சொல்ல வேண்டியதா இருந்தது. அண்ட் எஸ்டர்டே போர்ட்ல கூட இந்த லெட்டரை விட பிரின்சிபல் சார் இப்ப வந்ததுல அந்த கிச்சன் இதுல புகார் பெட்டியில அதை விட மோசமா நேத்து நோட்டீஸ் போர்ட்ல நிறைய விஷயங்கள் இருந்தது. அப்பவே டேக் இட் ஈஸியா தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இனிமே என்ன உங்களுக்கு உங்க ரெண்டு பேரையும் வச்சு பேசக்கூடாதா? ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே வந்து சொல்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமே வந்து நம்ம எல்லாருமே அவங்களே சொன்ன விஷயம் தான். அவங்களே கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் செஷன் தான். அவங்க சொல்லிதான் நம்ம இதை பண்ணணும். யாரும் நம்மளாம் வந்து அவங்களை எதுவுமே பண்ண கிடையாது. அவங்களுக்கு அது பிடிக்கலையா விட்டுறலாம். நீங்களும் வார்டனா இருங்க மேம். தேங்க்யூ. ஓகே சரி ஓகேங்க. புரியல என்னாச்சு? குமரன் பேசுமா சார் பிளாஸ்மா முன்னாடி எதுக்கு நின்னு பேசலாம்? அப்படியே இங்கேயே நின்னு பேசலாமே. இது ஒரு ஹெல்தி டிஸ்கஷன் தான். இல்ல நான் இது வந்து இம்பார்ட்டன்டான டிஸ்கஷன் மக்கள் நினைச்சுப்பாங்க. இது ஒரு யூஸ்லெஸ் டிஸ்கஷன். இது பாருங்க இது வந்து எனக்கு பாரு நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க அதை பேசுவாங்க. நீங்க ஆரம்பிச்சு விட்டு பேசக்கூடாதா? இத பத்தி எனக்கு பேசவே இப்ப நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. எல்லாருமே I tried explaining you what it was.
இத லிவிங் ஏரியா வரைக்கும் கொண்டு வரணும். நீங்க பாரு ஒன்னே ஒன்று சொல்றேன். அந்த லெட்டர்ல தவறா சாரி வசந்தி மேடம், அந்த லெட்டர்ல எனக்கு தெரிஞ்ச அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கேரக்டர் வந்து ஒரு ஆக்டரா பார்த்தனா ஒரு இப்போ வில்லன் ஒரு ரோல் எடுத்து நடிக்கிறாங்க, ஒரு காமெடி நடிக்கிறாங்க, எந்த ரோல் இருந்தாலும் எடுத்து நடிக்கிறாங்க. அவங்க அதுக்குன்னு வந்து அவங்க அது கிடையாது, புரியுதா? அந்த ரோல் வந்து எடுத்து நடிக்கிறாங்க. அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் வந்து எல்லா படத்துலயும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதோ இருக்கணும். அந்த லெவல்ல இது பார்த்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது நீங்க இவ்வளவு பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். அவருமே இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஹி இஸ் நாட் ஃபீலிங் வெரி ஓகே. அவர் ரொம்ப மனசளவுல ரொம்ப இதுவா இருக்காரு. இதே வந்து பெருசாக்கிறீங்கன்னு கேக்குறாரு. ஒரு அது படிக்கிறப்போ அது வந்து சாரி சாஞ்சி கூட உட்காரலாம். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நீ மட்டும் படிச்சிட்டு இருக்க. கேட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, ரெஸ்பெக்ட் இல்லாம நீ படிச்சிட்டு இருக்க. அதான் அது படிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வசந்தி கேரக்டருமே எனக்கு செம்ம சிரிப்பு வந்தது. எனக்கு உண்மையாவே வந்து செம்மையா சிரிப்பு வந்தது. ஏன்னா சரி 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 ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. அவர் வந்து அந்த லெட்டர் படிக்கும்போது வந்து வசந்தி தான் படிச்சாங்க. படிச்சுட்டு இது என்னதுரா இதெல்லாம்ன்றப்போ எனக்கு செம்மையா சிரிப்பு வந்தது. ஆக்சுவலா எழுதுறவங்க வந்து பயங்கரமா திங்க் பண்ணி பயங்கரமா வந்து ஓகே 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 இல்ல 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 அதான் அதான் நான் கேரக்டரை இது பண்றாங்க. நம்ம மேல அவ்வளவு பெரிய ப்ளேம் வச்சாங்க. இல்லடா சரி அதான் அதான் எனக்கு அதான் ஓகே நான் சீக்கிரம் முடிச்சு வந்துடுறேன். ரொம்ப சிரிப்பா இருந்தது, அதை என்ஜாய் பண்ணிட்டு. ஏன்னா இன்னையோட அந்த கேரக்டர் முடிய போகுது, டாஸ்க் வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் அவர் தர்மலிங்கம் கிடையாது, நீங்க வசந்தி கிடையாது. சோ மொத்த ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு பாருவா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்ல இல்ல அப்படி எத்துக்க வேண்டாம். ஜாலியா ஃபன் அட் எண்ட் ஆஃப் தி டே ஃபன் டாஸ்க். சோ அப்படியே ஜாலியா விட்டுறலாம். முடிஞ்சாலும் குட்டே சொல்றேன். இவ்வளோ நாள்ல என் மனசுல தோன்றதை இன்னைக்குதான் நான் வெளில பேசணும்னு தைரியம் எடுத்து நான் முன்னாடி வந்திருக்கேன். அதுக்காக எனக்காக ஒரு கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்றேன். வசந்தி மேமும் தர்மலிங்கம் சார் ஒரு கேரக்டரா எடுத்து பண்ணும்போது, ஹாஸ்டல்னா இப்படிதான் இருக்கும், குறும்பு பண்ண ஸ்டூடெண்ட்னா குறும்பு பண்ணுவோம் கண்டிப்பா. அதை வந்து நீங்க அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. அது ஒரு சின்ன விஷயம் தான். பட் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கலாம், ஓகே. ஆனா நீங்க ஒரு கேரக்டர்னு எடுத்து பண்ணும்போது அது உங்களுக்கு ஹர்ட் ஆக தேவையே இல்லை. ஏன்னா அது கேரக்டர் தானே. பாரு அமித் அப்படின்னு மென்ஷன் பண்ணி யாராச்சும் எழுதிருந்தா நீங்க ஹர்ட் ஆகுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல தெளிவா வார்டன் மேமும் தர்மலிங்கம் சார் தான் எழுதியிருக்காங்க. சோ நீங்க ஹர்ட் ஆகுறதுல அர்த்தமே கிடையாது. சோ நீங்க என்னமோ நாங்கெல்லாம் ஏதோ ரொம்ப பெரிய தப்பு பண்ண மாதிரி நீங்க எங்களை பிளேம் பண்றது அது சீரியஸ்லி ரொம்ப தப்பா இருக்கு. ஸ்டூடெண்ட்னா அப்படிதான் இருப்போம். நீங்க தான் இது தப்புனா இது தப்புமா இப்படி இல்லப்பான்னு நீங்க சொல்லணும். நீங்களே அப்படி கத்துனா எப்படி? ரொம்ப தப்பு. இங்க பாருங்களேன், அதுதான் சொல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கடுதாசி எழுதுறாங்க, அதுக்கு ஒரு நான் எதுக்குள்ளயுமே போக விரும்பல. அதுக்குள்ள அவங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், அவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம், அது தப்பா சபரி உங்க மைக்க சரியா மாட்டுங்க. அவங்களுக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம், தப்பா தெரியல. அதுக்குள்ள நான் போகவே விரும்பல. ஆனா இந்த லெட்டர்ல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபன் அந்த அளவு மீறவே கிடையாது. இப்ப சொல்றோம், இங்க இருக்க எத்தனை ஸ்டூடெண்ட்லயும் 1% கூட நான் உங்களை எந்திரியுமே அங்க பார்த்ததே கிடையாது. அதை நீங்க பேசதான் அது தப்பா எங்களுக்கு தோணுதே தவிர அந்த ஆஸ்பெக்ட்ல யாருமே இங்க அப்படி பார்த்தது கிடையாது. இப்பயும் சொல்றோம், தயவு செஞ்சு அந்த ஃபன்னை தாண்டி எங்களை வேற எதையும் யோசிக்கிறாங்க நீங்களே ஒரு இன்ட்ட கொடுத்துறாதீங்க. தேங்க்யூ. பேசல உண்மையிலே இந்த 3 நாள்ல நிறைய டாஸ்க் பண்ணோம்.
அதுல ஒரு டாஸ்க் வந்து நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வசந்தி மேடமும் தர்மலிங்க சாரோட கேரக்டர் வந்து நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி உங்களுக்கு கலாச்சோம். இதான் உண்மை. அவர் வந்து அது வெக்கப்படுறதும், அவர் வந்து உங்களுக்காக அதை பண்றதும், நாங்க ஒரு ஸ்டூடெண்டா ரொம்ப சந்தோஷமா இந்த 3 நாள்ல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. என்ன சார் எல்லாமே இதுல வந்து கண்டிப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் நாங்க எல்லா ஸ்டூடெண்ட். இதே ஹாஸ்டல்ல நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வசந்தியா நான் போய் தற்கால படிக்கிறேன். நீங்க ஸ்விம்மிங் பூல்ல கீழே ஓகே, நீங்க ஸ்விம்மிங் பூல்ல தற்கொலை பண்ணாலும் நீங்க முட்டி வரைக்கும் தான் இருக்க தண்ணி உங்களுக்கு. சரி சார், ஆனா அந்த லெட்டர்ல ப்ளீஸ் சும்மா இருங்க. ஆனா பாத்துட்டு இருக்க சும்மா இவ்வளவு பேர் உட்கார்ந்து பேசுறீங்கல்ல, விளையாடிட்டீங்களா நீங்க? இவ்வளவு பேர் பேசிட்டீங்கல்ல, ஒரு நாள் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும். என்னங்க சீரியஸ்? உங்களுக்கு தலையா அவ்வளவுமா? இப்ப இவங்க எல்லாம் மனுஷங்க கிடையாதா? எனக்கு புரிய மாட்டேங்க. பிக் பாஸ் பேசிக் ரெஸ்பெக்ட் இல்ல, ஒண்ணு கொடுக்க மாட்டேங்கிற. அவருக்கு அவ்வளவு கேட்டுட்டு வந்து உட்கார் நீ பாட்டு வளர்த்திட்டு இருக்கீங்க. புடிக்கல ஏஞ்சி போங்க, யாரும் மதிக்காதீங்க, நீங்க பேசுங்க. அந்த லெட்டர்ல அப்படி ஒரு கஷ்டம் எது, ஒரு தவறான வார்த்தைகள் இல்ல. தன் வசம்னா என்கிட்ட அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப இதுவா வேற ஏதோ லெட்டர் வந்திருக்குதுன்னு பார்த்தா இங்க படிச்ச லெட்டர் தானே ஆக்சுவல். அது ஏன் மறுபடியும் நம்ம போய் அதை இங்க படிச்சாச்சு ஜாலியா விட்டு போயிருக்கலாம். அது எதுக்கு கோவமா இருக்கணும்? நான் தனியா தான் பேசுனேங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இத ஒரு ஃபன்னா சொல்லுங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் அடுத்து வந்து யாரு மேல ஏறுவேன்னு எனக்கு தெரியாது. நான் அடுத்து யாரு மேல பேசவும் தெரியாது பார்வதி. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இத அட்ரஸ் பண்ணுங்கன்னு தானங்க சொல்றேன். அது இங்க லிவிங் ஏரியா வரைக்கும் வந்து இது இந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு சொன்னீங்க. நல்ல பாயிண்ட், நல்ல பாயிண்ட், அருமையான பாயிண்ட், புது பாயிண்ட். எப்பா அதாவது ஒரு விக்லரா சொல்றேன், காமெடின்றது ஒருத்தவங்க நம்ம கொடுக்கிற உரிமை. சரிங்களா? கைது நல்ல விஷயம் இதெல்லாம். காமெடின்றது ஒருத்தர் நம்ம கொடுக்கிற உரிமை. அவங்க உரிமை கொடுத்தாதான் அதை எடுத்து பண்ண முடியும். நீங்க ஒரு தடவை சிரிச்சிட்டீங்கனாலே அதை கொடுத்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். சரிங்களா? இந்த உரிமையை கொடுத்துட்டு நம்ம நல்லா அவங்க என்ஜாய் பண்றாங்க பண்றேன் திடீர்னு அதை பறிக்கிறதுன்னு இருக்குது. அதை பண்றவங்களுக்கு அப்படி வலிக்கும். அது அந்த ஒன்னே அந்த உரிமையை திடீர்னு படி வலிக்கும். அது இந்த ஸ்கூல்ல ஒரு வெப்பன் மாதிரி பயன்படுத்தாதீங்க. ஒன்னும் உரிமையே கொடுக்காதீங்க. அதுக்குள்ள வராதனா யாரும் வரப்போ அப்படி ஒன்னும் உங்களை வச்சுதான் காமெடி பண்ணணும்னு இங்க யாருக்கு அவசியமே இல்லை. அவ்வளவு விஷயம் இருக்கு பண்றதுக்கு. அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னா